ட்ரம்ப் யார் பேச்சையாவது கேட்பாரா? ட்ரம்ப் இஸ் இஸ் ஓன் மாஸ்டர், மை ஓன் மைண்ட், என்னுடைய மனது மட்டுமே என்னை கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு அது ஐநா பாதுகாப்பு சபை கட்டுப்படுத்த முடியாது, அவரை வேறு யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. நான் என்ன செய்வேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொன்னார். இந்தியாவில் எல்பிஜி பெட்ரோல் விலைகள் பெரிய தட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு பெரிய பேனிக் இருக்குது. மற்ற நாடுகள் எல்லா பக்கமும் இந்த பேனிக் ஓடிட்டே இருக்குது. இந்த போர் நிறுத்தினா இந்த நிலைமை உலகம் முழுக்க சீராகி எண்ணெய்லாம் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் பல வாரங்கள் ஆகும். 70% ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தாத வெளியிலிருந்து தான் வருது நமக்கு. அதனால் இந்த சமையல் வாயு இதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. இந்த போருக்கு பிறகு அதற்கான திட்டமிடல் எல்லாம் இருக்கும் நம்முடைய அரசுக்கு. 2 நாள் சமையல் வாயு தான் நம்ம சேர்த்து வைக்க முடியும், சேர்த்து வச்சுருக்கோம். சில வாரங்கள் கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் கிடைக்காது போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி, இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வீழ்த்தப்பட்டு திரும்ப தேர்தல் இதுக்கெல்லாம் இந்த ஆட்சியினுடைய முடிவினுடைய தொடக்கம் தொடங்கிடுச்சுன்னு தான் நான் 100 ஆண்டுகளுக்கு இன்னும் ஈரானில் எண்ணெய் இருக்கும். அது விற்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பொதுவெளியில் விற்றா நல்ல பணம் வரும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலிகன்ஸ். ஈரான் இவ்வளவு 3 வாரம் 4 வாரம் அவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு அமெரிக்கா கண்டிப்பாக நினைச்சிருக்கோம். ஏன் தாக்கு பிடிக்க மாட்டாங்க? இந்த 47 ஆண்டுகளாக இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க நாடு அந்த நாடு பெரிய வளமையான ஒரு நாடு. அது பெரிய நல்ல வாழ்க்கை தரம் இல்லைனாலும் கூட அணுசக்தியை நோக்கி போகிறாங்க. அவங்களுடைய இந்த எரிவிசை ஏவுகணைகள், பெலிஸ்டிக் மிசைல்ஸ், ஷாஹெத் அதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் அதை ரொம்ப மலிவாக செய்கிறாங்க. அந்த ட்ரோன்ஸை தான் ரஷ்யர்களுக்கு தராங்க யுக்ரைன் அடிக்கிறதுக்கு. இப்போ யுக்ரைனியர்கள் அந்த ட்ரோனை இவங்க அமெரிக்கர்கள் $4 மில்லியன் செலவு பண்ணி தடுக்கிற ட்ரோனை மலிவாக எப்படி தடுக்கிறதுன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அந்த தொழில்நுட்பத்தை தர்றதுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போர் அதாவது இது எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கே போயிடுதோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு மாதம் உங்களுக்கு நீங்கள் ஈரானுக்கு எண்ணெயை பொதுவெளியில் விற்பதற்கு நீங்கள் ஒப்புதல் தரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ யார்? அப்போ கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் பேக்ஃபுட்ல. ஆமாம். இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது. 3 பேராலையும் நடத்த முடியாது. ஈரானியர்களால் தொடர்ந்து நடத்த முடியாது, அவர்களால் நடத்த முடியாது. நீங்கள் கேட்டீங்க ஈரான் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குவேன்ட்டு. அவர் ஒரே ஒரு செய்திக்காக மட்டும்தான் அவர்கள் மீது ஒரு ஆச்சரியத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் இப்படி தாக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்றார். 37 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், அப்புறம் எண்ணெய் நிலங்கள், எண்ணெய் படுகைகள், அதுக்கப்புறம் மற்ற எண்ணெய் தொடர்பான கட்டமைப்புகள், அதை 9 நாடுகளில் ஈரானியர்கள் தாக்கியிருக்காங்க. ஓகே. இப்போது வளைகுடாவில் என்ன ஸ்டேட்டஸ் சார்? அங்கே இப்போது வளைகுடாவில் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. சில பேர், அதாவது ஒரு 10-20 பேர் இறந்துருக்காங்க. அவர்கள் நேரடியாக இந்த ட்ரோன் தாக்குதல்லையோ அல்லது எரிவிசை ஏவுகணை தாக்குதல்லையோ இறந்துடல. அந்த தாக்கி அந்த கட்டடங்கள் இடிஞ்சு விழும்போது அந்த இடிபாடுகளில் விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கத்தாரில் முந்தா நாள் ராஸ்லஃபான் அப்படின்ற அந்த எண்ணெய் படுகை, அது ஒரு பெரிய தீவு மாதிரி. ஓகே. கத்தார்லேருந்து தள்ளி இருக்கு, ஈரான்லேருந்து தள்ளி இருக்கு. அதில் ஒரு பகுதியை கத்தாரிகள் அவர்கள் உரிமையாளர்கள். இன்னொரு பகுதி சவுத் பார்ஸ் அப்படின்ற அந்த எண்ணெய் நிலத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். யார்? ஈரானியர்கள். அதைத்தான் அவர் சொன்னார், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா அங்கேருந்து தான் பெரும்பாலுமான எண்ணெய் வருதான். இஸ்ரேல் அட்டாக் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு ட்ரம்ப் ஒரு 2 நாளைக்கு அப்படித்தானே சொல்லுவார். ஏன்னா இவர்கள் திருப்பி இந்த மாதிரி கத்தாரில் பண்ண மாதிரி திருப்பி அவர்கள் தொடர்ந்து பண்ணாங்கன்னா சவுதி அரேபியா மற்ற இடங்களில் அவருடைய நிலைமை ரொம்ப தர்மசங்கடமாக போயிடும். அதனால் அதாவது ஏன்னா இப்போ ஈரானுடைய எண்ணெய் விலைகளை மட்டுப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தேவை. அதை ஹோர்முஸ் நீரிணை அவர்களை வேண்டியவர்களை மட்டும் அனுமதிக்கிறதுனால முன்னாடி ஒரு நாளைக்கு 100 சில்லற கப்பல்கள் அது வழியாக போகும். ஓகே. இப்போது ஒரு நாளைக்கு 5-6 கப்பல்கள் போகிறதே பெரிய விஷயம்.
அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த சவுத் போஸ்ட்ல இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்ப்புடைய கருத்துக்கு அப்புறம் நிறைய கட்டுரைகளை பார்க்க முடியுது. இந்த போர் விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்குள்ளேயே இப்போ சமீபத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது, வெவ்வேறு அவர்கள் கருத்துகள் வருதுன்னு சொல்றாங்க. 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு அவங்க சேர்ந்து நடத்துற நாடகமா இருக்கலாம். Okay. இல்ல உண்மையிலேயே வந்து இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்களுடைய கண்களை கட்டி இப்படி, ஏன்னா அவர்கள் பெரிய வன்மத்தோட இந்த போரை செய்றாங்க. அதாவது அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்க நிர்வாகத்திற்கு ஈரானியர்கள் மீது அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு இயல்பான ஒரு அரசாக இருக்கணும், எல்லாரோடவும் அது ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். இவர்கள் வந்து இவர்களை ஜென்ம விரோதிகளாக பார்க்குறாங்க, அவங்கள முழுமையாக நிர்மூலப்படுத்திடணும்னு நினைக்கிறாங்க. அது இஸ்ரேலுடைய இது அது. சரி, இப்போ ஆனால் இந்த ட்ரம்ப் தொடர்ச்சியாக இப்போது இந்த விவகாரத்தில் பேசும்போது இஸ்ரேல் வந்து எங்களை கேட்காம இந்த விஷயங்களை பண்ணிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு பேசுகிறாரு. இன்னொரு சில விஷயங்களில் வந்து நாங்கள் மற்ற நாடுகள் எங்களுக்கு உதவலைன்னும் பேசுகிறாரு. ஸோ அப்போது அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் அமெரிக்கர்களுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சில பார்வைகள் இருக்குது. அது உண்மை தானே சார்? இல்லை, அமெரிக்காவில் இந்த போருக்கு தொடக்கத்திலிருந்தே பெரிய எதிர்ப்பு இருக்குது. பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த போரை விரும்பலை. இப்போ இந்த 3 வாரம் தாண்டதுக்கப்புறம் இன்னும் அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக இன்னும் பெரிய எதிர்ப்பு இருக்குது. இஸ்ரேலில் மட்டும்தான் அந்த போருக்கு இஸ்ரேலியர்கள் மத்தியில் இஸ்ரேலுடைய அரசுக்கு ஆதரவு இருக்குது. மற்றபடி எங்கேயும் ஆதரவு இருக்கான்னு தெரியல. ஈரானியர்கள் நடத்துகிற இந்த போருக்கு வந்து அவர்களுடைய இறுதி அடக்கத்திற்கெல்லாம் மாபெரும் கூட்டம் வருது. ஆனால் அதெல்லாம் வச்சு நம்ம கணிக்க முடியும்னு தோணலை எனக்கு. ஏன்னா ஈரானிலிருந்து வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் அப்படின்ட்டு இடதுசாரி மேலை நாட்டு ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயத்தொல்லா காமனேயின் மரணத்திற்கு மகிழ்ச்சி கொள்ளுகிற எவ்வளவோ ஈரானியர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்த கூட்டத்தெல்லாம் வச்சு நான் பெரிதான ஒரு 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 முடிவுக்கு வர மாட்டேன். ஈரானில் இந்த போர் முடிவுக்கு வரணும், இந்த அரசு வீழணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரம்ப் கமேனியை கொண்டாச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் நீங்க எல்லாம் தயாரா அப்படி சொன்னார். முதல்ல சொன்னார், அதுக்கப்புறம் 9 நாள்ல மாத்தி ஸ்டேட்டஸ் கோவே மொத்தமே மாறிச்சு சார். நீங்க சொல்ற மாதிரி பர்பஸே போரான பர்பஸே அதுதான். ஆனால் அவர்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் ராணுவ ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுவே பெரிய வெற்றியா அப்படித்தான் அவர் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் இப்போ நீங்க பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல முடிவு வரணும்ட்டு இஸ்ரேலியர்கள் விரும்பல, பேச்சுவார்த்தைகளே அவர்கள் விரும்பல. ஈரானியர்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வன்முறை. அது மூலமாக தான் அவர்களை சரி கட்ட முடியுமே தவிர அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் மூழ்கடித்து உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அப்படித்தான் பண்ணியிருக்காங்க 26 வருஷமா அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இவர் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது நாங்கள் இலவசமாக உங்களுக்கு தரோம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், உங்களுடைய மின்சார தேவைக்கு நீங்கள் யுரேனியத்தை கையாளக்கூடாது. அதுதான் அங்கே தான் பேச்சு உடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போது அது வந்து அதை இன்னும் கூட இந்த ஈரானியர்கள் வந்து பழைய அந்த ஒபாமாவோட ஒப்பந்தம் பண்ணிக்கும் போது 20 மாதம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால் அவர்கள் வந்து வேகமாக ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. அங்கே முடிவெடுக்கிறது யாருன்றது தெரியல. இந்த 86 வயது அலி காமனேக்கு சாலைகளில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அவருக்கு புரிஞ்சதான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு தந்த கோபுரத்தில் ஐவரி டவரில் இருந்த ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார். அவருக்கு சாதாரண குடிமக்களுடைய துன்பங்கள், துயரங்கள் அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் யார் ஒரு முடிவெடுக்கிறாங்க? இப்போ அவருக்கு பின்னாடி அவருடைய மகன், 2வது மகனை நியமிச்சிருக்காங்க. அவர் இன்னும் வெளியில் வரலை. நேற்று ஒரு அறிக்கையை திருப்பி தந்திருக்காரு. அவருடைய அந்த அறிக்கையை படிக்கிறார்கள். அவருடைய குரலை நாம் இன்னும் கேட்கவில்லை. இன்னும் அவங்க அப்பாவுடைய நல்லடக்கம் இன்னும் நடக்கலை. அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றின்னு தானே எடுத்துக்குவாங்க அமெரிக்க நிர்வாகம். நீங்கள் வெளியே ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் 37 ஆண்டுகள் ஒரு சர்வ வல்லமையோடு ஆட்சி செய்த ஒருவர், அவருடைய நல்லடக்கத்தை உடனடியாக பண்ணிடணுன்றது தான் இஸ்லாமிய பண்பாடு. இன்னைக்கு 20 நாள் ஆயிடுச்சு. ஏன் அதில் என்ன சார்? ஏன்னா நீங்கள் பெரிய இராணுவ தலைவர்கள் இங்கே கூடுவீங்க, உங்களுக்கு முடிச்சிருவோம், இஸ்ரேலியர்கள் முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ ஒரே இதை பயன்படுத்திக்குவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். எஸ். அதனால் அது வந்து இராணுவ ரீதியாக ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னா அது நடக்கலை. அவர்கள் அணுசக்தியாக மாறுவதை நிரந்தரமாக தடுத்து விடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது அது பண்ணலை. ஏன்னா அது பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் சாதிக்க முடியும், வேறு எப்படியும் சாதிக்க முடியாது. அதுக்கு பிறகு அவங்களுடைய கடற்படை, விமானப்படை, வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், அதுக்கப்புறம் எரிவிசை ஏவுகணைகள், உற்பத்தி தளங்கள்,
கிடங்குகள், இருப்பு வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள், இதெல்லாம் பெருமளவில் அவர்கள் பெரிய பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இன்னும் சில கட்டுரைகளை பார்க்கும்போது இஸ்ரேலியர்கள் இந்த போரை வந்து ரொம்ப அமெரிக்காவை வற்புறுத்தி அமெரிக்கா இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நான் அப்படி நினைக்கல. மேனிபுலேட் பண்ணாங்க. இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது ரொம்ப பலவீனமாக ஈரான் இருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா பின்னாடி ஈரானை தாக்குவதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பான ஒரு நேரம் வராது அப்படின்ற ஒரு கணிப்பில் ட்ரம்ப் இறங்கினார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அவ்வளவுதான், வேற ஒன்று. இதுல நெத்தன்யாகு அவரை நெத்தன்யாகு பேசுறதெல்லாம் அவர் கேட்பாரா? ட்ரம்ப் யார் பேச்சு கேட்பாரா? அப்படிலாம் இல்லை. ட்ரம்ப் இஸ் இஸ் ஓன் மாஸ்டர். மை ஓன் மைண்ட், என்னுடைய மனது மட்டுமே என்னை கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்கார். அதனால அவருக்கு அது ஐநா பாதுகாப்பு சபை கட்டுப்படுத்த முடியாதவரை வேறு யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. நான் என்ன செய்வேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொன்னார் போன ஆண்டு அங்கே குண்டு போடுறதுக்கு முன்னாடி கனடாவிலிருந்து திரும்பும் பொழுது. அதனால அவரை நெத்தன்யாகு இந்த வழி நடத்திட்டு போயிட்டாரு, தவறா வழி நடத்திட்டாரு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்முடைய யூகம். எனக்கு அப்படி இருக்கும்னு தோணுது. சரி, இப்போ இந்த இந்தியாவில் எல்பிஜி பெட்ரோல் விலைகள் பெரிய தட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு பெரிய பேனிக் இருக்குது. மற்ற நாடுகள் எல்லா பக்கமும் இந்த பேனிக் ஓடிட்டே இருக்குது. இந்த போர் நிறுத்தினா இந்த நிலைமை உலகம் முழுக்க சீராகி எண்ணெய்லாம் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் பல வாரங்கள் ஆகலாம். இல்லை சீராயிடும். நாம் இப்போவே ஹொர்முஸ் நீரிணையை ஒரு 45% நமக்கு வேண்டிய பொருட்கள் அது வழியாக வந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ 30% குறைச்சிட்டோம். 70% ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தாத வெளியிலிருந்து தான் வருது நமக்கு. ஓகே சார். அதனால் இந்த சமையல் வாயு இதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. இந்த போருக்கு பிறகு அதற்கான திட்டமிடல் எல்லாம் இருக்கும் நம்முடைய அரசுக்கு. 2 நாள் சமையல் வாயு தான் நம்ம சேர்த்து வைக்க முடியுது. சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் இது சில வாரங்களில் நிலைமை சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த தட்டுப்பாடு வரும்னு சொல்லிட்டு ஒரு பதற்றம் இங்கே ஒரு 2 நாள் இருந்தபோதே நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த பதற்றம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த பதற்றம் தேவையில்லை. ஏன்னா 2 மாத இருப்பு இந்த அரசுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சமையல் வாயுவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை சில வாரங்களில் சீராயிடும். சில வாரங்கள் கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் கிடைக்காது போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி, இப்போ இருக்கிற ஆட்சி வீழ்த்தப்பட்டு திரும்ப தேர்தல், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த ஆட்சியினுடைய முடிவினுடைய தொடக்கம் தொடங்கிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நடந்துரும்னு நான் நினைக்கல. பட் த சைன்ஸ் ஆர் கிளியர். இந்த ஜனவரியில் அவர்கள் சாலைகளுக்கு இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் போரிடும் ஆர்ப்பாட்டம் செய்த பொழுதே ஈரானியர்கள் இந்த அரசுக்கு ஒரு முடிவினுடைய தொடக்கம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இந்த போருக்கு அப்புறம் கடுமையான எதிர்ப்பை அமெரிக்கா தொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரசு மேல மக்களுக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அரசு கூட நிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி தெரியல, அங்க போனா தான் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி இயல்பாகவே ஒரு நாட்டு மக்கள் நாட்டோட தாக்குறாங்கன்னா அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு என்னன்னா, அவங்க ராணுவம், இந்த இன்டர்நேஷனல் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், புரட்சிகர படைகள், அதுக்கப்புறம் அந்த பாசிஜ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு துணை இராணுவ அமைப்பு, அதனுடைய தலைவரை கொண்டுட்டாங்க முன்னாள் முன்னாடி இஸ்ரேலியர்கள். இது மாதிரி ஒரு 5 சீருடை அணிந்த இராணுவ ரீதியான அல்லது துணை இராணுவ அமைப்புகள் அந்த நாட்டில் இருக்குது. ஐஆர்ஜிசி இராணுவ அமைப்பு, அது தவிர 4 துணை இராணுவ அமைப்புகள் இருக்கிறதா இருக்குது. இவர்கள்லாம் பல லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைப்பவர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் அத்தனை. ஸோ அது ஒன்று இருக்குது. எண்ணெய் வளம் போதுமான அளவு இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு இன்னும் ஈரானில் எண்ணெய் இருக்கும். அதை விற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு. பொதுவெளியில் விற்றா நல்ல பணம் வரும். அவர்கள் கிட்டத்தட்ட 87% எண்ணெயை சீனர்களுக்கு தான் விற்க வேண்டியிருக்கு. ஓகே, அவர்கள் தான் வாங்குறாங்க. அமெரிக்க தடைகள், பொருளாதார தடைகள் இதெல்லாம் தாண்டி நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு தைரியமாக இருக்காங்க. அவர்களால் மட்டும்தான் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது இன்னைக்கு. அதனால் எண்ணெய் இருக்கிறதுனால அவர்களுக்கு வறுமையோ இதெல்லாம் வந்துடல. இந்த நாள் நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் அங்கே போயிட்டு வந்தவர் கூட ஒரு நாள் சொன்னார், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதாவது ஆனால் இது மாதிரி பல மடங்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும். ஓகே, இது மாதிரி அவர்கள் ஈரான் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது போய் வீசா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீசா தருவதற்கு பலமுறை யோசிப்பார்கள். அந்த நிலைக்கு அவர்களுடைய இந்த புரட்சிகர அரசு அவர்களை இந்த 47 ஆண்டுகளில் தள்ளிடுச்சு. இதில் நெத்தன்யாகு இப்போ ட்ரம்ப் பேசிகிட்டே இருக்காரு, ஈரான் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நெத்தன்யாகு ஒரு மாதிரி சைலண்டாக சைட்லைனில் இருக்கிற மாதிரியான இமேஜ் கிடைக்குது. ஆமாம், ஏன்னா இஸ்ரேலியர்கள் பேசுவதனால் பெரிய பயனில்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அமைதியாக அவர்களுக்கு வேண்டிய
யாரையெல்லாம் அவங்க 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 வந்து அவங்களுடைய இங்கதான் அமெரிக்காவை தூண்டி விடுறாங்க அந்த அதை ஒட்டி தான் அவங்க இந்த லிங்க். அதுதான் அமெரிக்கர்கள் அவர்களுடைய, அதாவது அவர்களால் அந்த பங்க் பஸ்டிங் பாம்ஸ், அந்த அணு கூடங்கள், பூமிக்கு கீழே இருக்க கூடங்கள், அதெல்லாம் ஒரு மைல் கீழேயோ 1 கிலோமீட்டர் கீழேயோ இருந்துச்சு. அதை உடைக்கக்கூடிய, அதை தகர்க்கக்கூடிய அந்த குண்டுகள் 15,000 கிலோ ஒரு குண்டு. அந்த குண்டை அமெரிக்கா மட்டும்தான் வச்சிருக்கு உலகத்திலேயே. அதனால் அவர்களை தூண்டி போன ஜூன் மாதம் 3 நாட்கள் அமெரிக்கர்கள் அதை பண்ணாங்க. அதுக்கு ஏகப்பட்ட செலவாயிருக்கும். அது கூட வந்து எப்படின்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட 200 விமானங்களோ என்னமோ அதில் பயன்படுத்தப்பட்டன. இது பெருஞ்செலவு. அது அமெரிக்கர்கள் ஏன் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது நிரந்தரமாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த யுரேனியம் பூமிக்கு கீழே போயிடுச்சு. அதை வந்து மீட்டு எடுக்கணும் இப்போது. அதனால் அதை எடுத்துட்டா யார் அதை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பயன்படும். அதை அணு ஆயுத தலையாக மாற்றலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வானத்தில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத, வெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கண்காணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அவர்கள் அந்த மாதிரி ஏதேனும் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் அப்பவும் தடுப்போம் அப்படின்னு நேற்று சொல்லிட்டார். அதனால் அது அப்படியே இருக்குது. இஸ்ரேலியர்கள் பேசுவதனால் அவர்களுக்கு பெரிய பயனில்லை. அதை அவர் புரிஞ்சு வச்சிருக்கார். ஏன்னா இஸ்ரேலியர்கள் பேச பேச இஸ்லாமிய உலகம் பெரிதும் கோபமடையும். ஓகே. இஸ்ரேலியர்கள் பேச பேச இஸ்லாமிய உலகம் யார் இது, அதாவது இவர் போட்டாரே, இவர் அலி ராலிஜானி இறந்துட்டாரே, தேசிய பாதுகாப்பு மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் வந்து இறக்கிறதுக்கு முதல் நாள் போட்ட பதிவில் என்ன சொன்னார்? வளைகுடா நாடுகள் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, நீங்கள் யாரை எதிர்த்து யாரோட சேர்ந்து போர் பண்ண போறீங்க? இஸ்ரேலியர்களோட சேர்ந்து எங்களை எதிர்த்து போர் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டார். ஸோ இட்ஸ் அன் ஆக்வர்ட் சிச்சுவேஷன். இது வந்து ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு துன்பமான ஒரு நிலை. அதனால் இஸ்ரேலியர்கள் அவர்கள் அமைதியாக இருப்பது தான் அவர்களுக்கு நல்லது. அதனால் 1-2 பேர் இவரை கொண்டுட்டோம் அவரை கொண்டுட்டோம்லாம் சொல்கிறாங்களே தவிர, அவர் பல நாட்களுக்கு பிறகு தான் 2 நாள் முன்னாடி பொதுமக்கள் வெளியில் வந்து பேசினார். அது கூட ஏன் வந்தார்னா, அவர் இறந்துட்டாருன்ட்டு ஒரு பெரிய புரளி இருந்துச்சு, அதனால் வந்தார். அதனால் இஸ்ரேலியர்கள் மட்டும்தான் இதில் பெரிய நன்மை அடைபவர்கள். யாருன்னா அதிபர் புட்டின், அடுத்து இஸ்ரேலியர்கள். அதுதான் அதில். ஆமாம். நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance.